வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக ட்ரை ஃப்ரூட் கேக் எப்படி செய்கிறதுன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காமாட்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸ்பூனும் இல்லை விஸ்கோ வச்சுட்டு வெண்ணெய் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கூட 2 சொட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு 1/4 கப் பவுடர் சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மெஷரிங் கப்புக்கு பதிலாக டம்ளர் எடுத்துக்கலாம். டம்ளரில் 1/4 டம்ளர் 1/2 டம்ளர்னு கரெக்டாக அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுக்கணும். இது கூட 1/4 கப் அளவு புளிக்காத தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கலாம். வெண்ணெய்க்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கேக்குக்கு வெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். தயிரை இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் 1/2 கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எல்லா பாலையும் சேர்த்து கலந்துட்டேன். மாவு இந்த பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். வேறு ஒரு பவுலில் கொஞ்சமாக காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சை, 5-6 முந்திரியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி 5-6 பாதாமையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் tutti frutti, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இது இல்லாமல் வேறு எந்த ட்ரை ஃப்ரூட் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு கூட இந்த ட்ரை ஃப்ரூட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ட்ரை ஃப்ரூட் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்தோன்னா ஒரே இடத்துல தங்கிரும், எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. அதுக்காக தான் நம்ம மைதா மாவு சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் மாவில் சேர்க்குறோம். கடைசியாக இது கூட 2 சொட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம், வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ கேக்குக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கேக் டின்னில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கோங்க. கேக் டின்னுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற அடிக்கணமான ஏதாவது ஒரு பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஊற்றிக்கலாம். மாவு பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்கணும். எல்லா மாவையும் ஊற்றிட்டு இந்த மாதிரி 2 தட்டு தட்டி விட்டுக்கோங்க. அப்போ ஏர் பபிள் ஏதாவது இருந்தாலும் வந்துடும். குக்கரில் 1 கப் உப்பு சேர்த்துட்டு எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடியில் கேஸ்கெட் எதுவும் போடாமல் மூடி வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இந்த மாதிரி ஒயர் ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வச்சுட்டு மூடியில் கேஸ்கெட் எதுவும் போடாமல் மூடி வச்சிடலாம். 45 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். விசிலும் போட தேவையில்லை. இடையில கேக் ரெடி ஆயிடுச்சான்னு அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். 45 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஸ்பாஞ்சியாக கேக் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். அப்படியே இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு 10 நிமிஷம் ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கத்தியை வச்சு ஓரத்தில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு பாத்திரத்துலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். கேக் ஆறுறதுக்கு முன்னாடியே வெளியில் எடுத்திங்கன்னா உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெளியில் எடுத்துக்கோங்க. ஓரத்துல எல்லாம் நல்லா ப்ரௌனிஷாக, உள்ள நல்லா ஸ்பாஞ்சியாக கேக் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு கேக் சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சமாக பவுடர் சுகரோ இல்லை சாக்லேட் க்ரீமோ ஊற்றி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பேக்கரியில் வாங்குற மாதிரியே நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஈஸியாக கேக் செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காமாட்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.